வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சரவணகுமார். லோக்நாயக் ஜெயபிரகாஷ் நாராயணின் பிறந்த தினத்தை முன்னிட்டு குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் இன்று பீகார் மாநிலம் சரண் மாவட்டத்தில் உள்ள ஜெயபிரகாஷ் நாராயணின் பூர்வீக கிராமத்திற்கு சென்று அங்கு அவரது நினைவாக ஏற்பாடு செய்யப்பட்ட பிறந்தநாள் நிகழ்ச்சியில் பங்கேற்றார். அங்கு அவரது நினைவு தொடர்பான பொருட்களையும் தொகுக்கப்பட்ட கலைப்பொருட்களையும் அவர் ஆய்வு செய்தார். நாட்டின் சுயசார்பிற்கும் விவசாயிகளின் நலனுக்கும் 2 திட்டங்கள் இன்று தொடங்கப்பட்டதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் உள்ள இந்திய வேளாண் ஆராய்ச்சி மையத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் வேளாண் துறையில் 35,440 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 2 முக்கிய திட்டங்களை அவர் இன்று தொடங்கி வைத்தார். மேலும் வேளாண் மற்றும் அதனை சார்ந்துள்ள பல்வேறு துறைகளில் 42,000 கோடி ரூபாய்க்கும் அதிகமான மதிப்புள்ள பல திட்டங்களுக்கும் அவர் அடிக்கல் நாட்டினார். மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மான்சுக் மாண்வியா இன்று புதுடெல்லியில் நடைபெற்ற உலக பாரா தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் பதக்கம் வென்ற குழுவினரை பாராட்டினார். உலக பாரா தடகள சாம்பியன்ஷிப் வரலாற்றில் இந்தியா தனது சிறந்த செயல்திறனை வெளிப்படுத்தியது குறிப்பிடத்தக்கது. இதன் மூலம் 6 தங்கம், 9 வெள்ளி மற்றும் 7 வெண்கலம் உள்ளிட்ட 22 பதக்கங்களுடன் ஒட்டுமொத்த தரவரிசையில் 10வது இடத்தில் உள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுவை பகுதி காரைக்காலில் 130.17 கோடி ரூபாய் மதிப்பிலான திறன்மிகு மற்றும் ஒருங்கிணைந்த மீன்பிடி துறைமுக அபிவிருத்தி திட்ட விரிவாக்க பணிக்கு காணொலி காட்சி மூலம் அடிக்கல் நாட்டினார். நிகழ்ச்சியில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், சட்டப்பேரவைத் தலைவர் திரு செல்வம், அமைச்சர்கள் திரு லட்சுமி நாராயணன், திரு ஜெயக்குமார் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்றனர். தீபாவளி மற்றும் தொடர்ந்து வரும் பண்டிகையை கருத்தில் கொண்டு நாடு முழுவதும் அதிக அளவில் சிறப்பு ரயில்களை இயக்க திட்டமிட்டுள்ளதாக மத்திய ரயில்வே துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் ரயில் நிலையத்திற்கு சென்று புதிதாக கட்டப்பட்ட பயணிகள் வசதி மையத்தை இன்று ஆய்வு செய்த பின்னர் அவர் இவ்வாறு தெரிவித்தார். இத்துடன் செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.